முதல்வரின் மாநில அந்தஸ்து நாடகம் மக்களிடையே எடுபடாது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டு நாங்களும் புதுவையில் தான் இருக்கிறோம் என்று தேர்தலுக்காக நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டு காலமாக இவர்கள் எங்கே இருந்தார்கள்? புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதல்வருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தார்களா என்றால் இல்லை. மாநில அந்தஸ்து கேட்டு சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானம் நிறைவேற்றினார்களே தவிர அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. சில சமயங்களில் அந்த தீர்மானம் கவர்னர் அலுவலகத்தில் தூங்கியதும் உண்டு. புதுவையில் செயல்படுகின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் மக்கள் நலனை பற்றி 4 ஆண்டு காலமாக சிந்திக்காமல் மாநில அந்தஸ்து பற்றி வாய் திறக்காமல் இருந்தனர். தனக்கு கட்சியின் தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கடந்த தேர்தலின் போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக்க வேண்டும், மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளேன் என்றும் கூறினார். அதற்காகத்தான் என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பித்ததையும் நினைவுபடுத்தினார். ஆனால் தற்போது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் 2026 தேர்தலை மனதில் வைத்து மாநில அந்தஸ்து விஷயத்தை உசுப்பி விடுகிறார். மத்திய அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பே புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று கைவிரித்துவிட்டது. கூட்டணியில் இருக்கும் முதல்வர் ரங்கசாமி மத்திய அரசை மாநில அந்தஸ்து ஏன் கொடுக்க முடியாது, காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் முதல்வருக்கு தெரியும் மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டார்கள் என்று. காரணம் முதல்வரே தான் கூறுகிறார். நிதி சுமை, கடன் சுமை இருக்கிறது, வருமானம் பெருக்க முடியவில்லை என்று. ஒரு குடும்பத்தில் மகன் திருமணமாகி தந்தையின் வருமானத்தில் வாழும் போது தனி குடித்தனம் போக தந்தை எப்படி அனுமதிப்பார்? அதுபோலத்தான் புதுவைக்கு என்று வருமானம் இல்லாமல் நிதி ஆதாரத்தை பெருக்கும் வழியை மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தாமல் இருந்தால் மாநில அந்தஸ்து இருந்தால் எப்படி கிடைக்கும்? இது முதல்வருக்கும் தெரியும். ஒரு பொருளாதார நிபுணர்கள் குழுவை உருவாக்கி நிதியை பெருக்க அறிக்கை பெற்று முதல்வர் நேரடியாக டெல்லி சென்று அதன் மூலம் மத்திய அரசுக்கு விளக்கம் மற்றும் அழுத்தம் கொடுத்து மாநில அந்தஸ்து பெறலாம். ஆனால் அதை செய்ய முதல்வருக்கு தன்மானம் தடுக்கிறது. ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டே மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டுவது எந்த விதத்தில் நியாயம்? மேலும் டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு மசியாத மத்திய அரசு புதுவைக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று மத்திய அரசு கைவிட்ட பிறகு இந்த போராட்டத்தை எப்படி கவனத்தில் கொள்ளும்? இது மக்களை உசுப்பிவிடும் செயல் இல்லையா? மொத்தத்தில் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் மாநில அந்தஸ்து நாடகம் புதுவை மக்களிடையே எடுபடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் மக்களை ஏமாற்றிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை.